சுபைக்குழுவில் இணைந்துள்ள ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஆசிரியர்களை தற்பொழுது நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது ஆசிரியர் தேர்வு வாரியத்தினுடைய முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வு. அதனைத் தொடர்ந்து பட்டதாரிகளுக்கான ஆசிரியர் தேர்வு யூஜிடிஆர்பி எக்ஸாம், பிஜிடிஆர்பி எக்ஸாம் 2026. இந்த தேர்விற்கு நம்முடைய சுபைக்குழுவின் சார்பாக பயிற்சிகளானது நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். இந்த யூஜிடிஆர்பி எக்ஸாம் இருக்கு, கரெக்டாக ஒரு 100 டேஸுக்கான ஸ்டடி பிளான் உங்களுக்கு கொடுத்து பயிற்சிகள் நம்ம கொடுக்குறோம். அதே மாதிரி பிஜிடிஆர்பிக்கும் உங்களுக்கு நம்ம என்ன செஞ்சுருக்கோம், ஃப்ரீ டெஸ்ட் பேஜ் கண்டக்ட் பண்ணி உங்களுக்கான பயிற்சியை கொடுக்குறோம். ஸோ அதில் இன்று நாம் காண இருக்கக்கூடிய இந்த பயிற்சியானது யூனிட் 6 யூஜிடிஆர்பியில், பிஜிடிஆர்பியில் யூனிட் 5 இருக்கக்கூடிய சிற்றிலக்கியங்கள். இந்த சிற்றிலக்கியங்கள் சொல்லி நம்ம பார்க்கும் பொழுது ஏற்கனவே நான் பகுதி 1 உங்களுக்கு கொடுத்துருக்கேன். சிற்றிலக்கியங்கள்ல பகுதி 1 அதில் கிட்டத்தட்ட 100 கொஸ்டின் கிட்ட கொடுத்துருக்கிறேன். ஸோ மீதி இருக்கக்கூடிய தகவலை பகுதி 2ஆக இதில் தொகுத்து கொடுக்குறேன். மொத்தமாக 241 ஒன்லைனர் நம்ம இதில் கிரியேட் பண்ணியிருக்கோம். இந்த சிற்றிலக்கியங்கள் சொல்லி எடுத்துக்கிற போது கிட்டத்தட்ட 2000 கொஸ்டின்ஸ் ஒன்லைனரா நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ அதில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டண்ட்டை தொகுத்து உங்களுக்கு நம்ம என்ன செய்கிறோம், அந்த பயிற்சிகளை கொடுத்துட்ருக்கோம். நீங்கள் யூஜிடிஆர்பி பிஜிடிஆர்பி எக்ஸாம் இருக்கட்டும், ஸோ தமிழை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 50,000 ஒன்லைனர் நம்ம கிரியேட் பண்ணி ஆசிரியர்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ அந்த 50,000 கொஷினில் இருந்து தான் நம்ம பயிற்சிகளை உங்களுக்கு நம்ம நினைச்சிக்கிறோம் எடுத்து கொடுக்குறோம். வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க. ஸோ புள்ளிருக்கு வேலூர் கலம்பகம் பாடியவர் பகுதி 2ல் நம்ம பார்க்குறோம். பகுதி 1ல் 100 கொஷின் பார்த்துட்டோம். இருந்தாலும் இம்பார்ட்டண்ட்டாக இருக்கக்கூடிய 86லேருந்து 241 வரைக்கும் இருக்கக்கூடிய கொஷினை இதில் பார்க்க போகிறோம். படிக்காசு புலவர் தமிழ் செய்யுட் கலம்பகம் பாடியவர் ஜியு போப். நாகை கலம்பகம் பாடியவர் சவ்வாது புலவர். கட்சி கலம்பகம் பூண்டி அரங்கநாத முதலியார். அழகர் கலம்பகம் பாடியவர் அரபத்த நாவலர். திருவனை கலம்பகம் பாடியவர் சைவ எல்லப்ப நாவலர். சைவ எல்லப்ப நாவலர் என்பவர் என்ன செஞ்சிருக்காரு, திருவனை கலம்பகம் பாடியுள்ளார். ஸோ இதுல கொடுத்திருக்கக்கூடிய பகுதி கலம்பகத்தினுடைய தகவல்கள், சரியா? ஸோ இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய பகுதியை நீங்க பார்ட் 1ல் பார்த்துக்கலாம். ஸோ அதனுடைய தொடர்ச்சியை தான் இதுல நம்ம கொடுக்குறோம். ஸோ இங்க கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு தகவல்களையுமே ஆசிரியர்கள் சிறந்த முறையில் பயன்படுத்திக்கோங்க. ஸோ இதுல வேற ஏதேனும் சந்தேகங்களுக்கு சுபைக்குழுவை நீங்க தொடர்பு கொண்டு என்ன செய்யலாம், உங்களுடைய சந்தேகத்தை நிவர்த்தி செய்து கொள்ளலாம். திருக்காவலூர் கலம்பகம் பாடியவர் வீரமா முனிவர். திருக்காவலூர் கலம்பகம் வீரமா முனிவர் பாடியது. ஸோ அடுத்து திருக்கலம்பகம் பாடியவர் உசித தேவர். திருக்கலம்பகம் பாடியவர் உசித தேவர். திருச்செந்தீர் கலம்பகம் சுவாமிநாத தேசிகர். திருவங்கை கலம்பகம் சிவபிரகாஷர். சேயூர் கலம்பகம் அந்தக கவி. திருப்பாதிரி புலியூர் கலம்பகம் தொல்காப்பிய தேவர். திருத்தணிகை கலம்பகம் கந்தப்பையர். அம்பலவான தேசிகர் கலம்பகம் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை. திருவிக்கா கலம்பகம் மறையரசனார். இரட்டையர்களின் கலம்பகம் இரட்டையர்கள் முதுசூரியன் இளஞ்சூரியன் இரட்டையர்கள் அவர்கள் பாடிய கலம்பகம் தில்லை கலம்பகம். திருவாமத்தூர் கலம்பகம் கட்சி கலம்பகம். குமரகுருபரர் படைத்த கலம்பகங்கள் மதுரை கலம்பகம் காசி கலம்பகம். ஸோ இது ரெண்டும் குமரகுருபரர் பாடியது. அதுக்கடுத்து கைலை கலம்பகம். 3 கலம்பகம் குமரகுருபரர் பாடியுள்ளார். அப்போது மணக்கோலத்து அபிராமம் கண்டன்றோ இப்போது தம் வானவர் கண் இமையாமல் இருந்தனரே. திருவாமத்தூர் கலம்பகத்தினுடைய பாடல் பகுதி. கூட்டுணவு அருந்தும் வேட்கையால் எனில் இக்கொளி தமிழ் பெருமையை யார் அறிவார். குமரகுருபரர் பாடியது. மேரி அன்னை மீது முதல் பெண்பார் கலம்பகம் படைத்தவர் வீரமா முனிவர். பொறுபகடி பகை துறந்த புனிதர் போல திலதமலர் பாதம் பாடி ஆடாமோ ஊசல் என சமணத்தூர் புகழ் பாடுவது திருக்கலம்பகம். கலம்பகம் குறித்து நீண்ட ஆய்வினை மேற்கொண்டு வரும் கூவே
பால சுப்பிரமணிய என்பவரின் கூற்றுப்படி 114 கலம்பகங்கள் உள்ளன. தமிழின் இறுதி கலம்பகமாக அறியப்படுவது கந்தவன கலம்பகம். இந்த கந்தவன கலம்பகத்தை படைத்தவர் காக்கோ வேங்கடராமன். ஒரு பாடலின் அடியோ சீரோ அசையோ எழுத்தோ அடுத்த பாடலினுடைய முதலில் வருமாறு அமைத்து பாடுவது என்பது அந்தாதி. 18 4வது பத்தும் ஐங்குறு நூற்றின் தொண்டி பத்தும் அந்தாதி முறையில் அமைந்தவை. நம்மாழ்வாரின் திருவாய்மொழி பாசுரங்கள் அனைத்தும் அந்தாதி தொடையில் அமைந்தவையே. காரைக்கால் அம்மையாரினுடைய அற்புத திருவந்தாதி 100 வெண்பாக்களால் ஆனது. சைவ திருமுறையில் 11ஆம் திருமுறையில் மட்டும் 8 அந்தாதிகள் உள்ளன. சைவ திருமுறையில 11ஆம் திருமுறையில் 8 அந்தாதி உள்ளது. அற்புத திருவந்தாதி, சிவபெருமான் திருவந்தாதி, சிவபெருமான் திருவந்தாதி, கைலை பாதி, கலாத்தி பாதி அந்தாதி, திருவேகம்பமுடையார் திரு அந்தாதி, திருத்தொண்டர் திருவந்தாதி, ஆளுடையார் பிள்ளை திருவந்தாதி, பொன்வண்ண அந்தாதி என்று 8 அந்தாதிகள் 11ஆம் திருமுறை சைவ திருமுறையில் உள்ளது. அந்தாதி அமைப்பில் அந்தாதி என்ற பெயரில் அமையாத நூல்கள் இரட்டை மணி மாலை, மும்மணி மாலை, நான்மணி மாலை, நவமணி மாலை, அட்டமங்கலம், ஒருபா ஒருபது. சரஸ்வதி அந்தாதி, சடகோபர் அந்தாதி பாடியவர் கம்பர். திருநூற்று அந்தாதி பாடியவர் அவிரோதநாதர். பழமலை அந்தாதி சிவப்பிரகாசர். அருணகிரி அந்தாதி குகை நமச்சிவாயர். இலசை 18 அந்தாதி பாடியவர் சிவஞான முனிவர். திருக்கருவை 18 அந்தாதி அதிவீர ராம பாண்டியர். திருக்குற்றால யமக அந்தாதி பாடியவர் திரிகூட ராசப்ப கவிராயர். திருவேகம்பமுடையார் திரிபந்தாதி பாடியவர் பட்டினத்தார். அன்னை அழுகல் அந்தாதி பாடியவர் வீரமா முனிவர். திருவந்தாதி பாடியவர் திருமலிசை ஆழ்வார். திருக்குறள் அந்தாதி பாடியவர் ராசை கவிராயர். திருவருணை அந்தாதி பாடியவர் எல்லப்ப நாவலர். திருவரங்கத்து அந்தாதி பாடியவர் பிள்ளை பெருமாள் ஐயங்கார். தமிழை தவிர பிற மொழிகளில் இல்லாத இலக்கிய வகை எதுனா இந்த அந்தாதி. அடுத்து கோவை. கோவை என்பது 96 சிற்றிலக்கியங்களில் ஒன்றாக அறியப்படுகிறது. 96 சிற்றிலக்கிய வகைகளில் ஒன்று கோவை. கோவை என்பதன் பொருள் என்ன? கோவை என்பதனுடைய பொருளானது கோர்த்து வைக்கப்பட்டது. கோவை என்பதனுடைய பொருள் சொல்லி நம்ம பார்க்கின்ற பட்சத்துல கோர்த்து வைக்கப்பட்டது. அகப்பொருட்களை 400 பாடல்களால் கட்டளை கலித்துறையால் பாடும் சிற்றிலக்கியம் கோவை. பாட்டுடை தலைவன் பெயரையே தலைப்பாக வைக்கக்கூடிய சிற்றிலக்கியம் எதுனா கோவை. தொல்காப்பிய பொருள் அதிகாரத்தில் காணப்படும் அகப்பொருள் துறைகளை நாடக போக்குடன் அமைத்து பாடப்பட்டது கோவை நூல்கள். நம்பியக பொருளுக்கு எடுத்துக்காட்டாக அமைந்ததுன்னா இந்த கோவை நூல்கள். நம்பியக பொருளுக்கு எடுத்துக்காட்டாக அமைந்தது கோவை நூல்கள். கட்டளை கலித்துறை என்பது எழுத்து எண்ணி பாடப்படும் பாவகை. எழுத்து எண்ணி பாடப்படும் பாவகை எதுனா கட்டளை கலித்துறை. நேரிசையில் துவங்கினால் ஓரடியில் மெய் எழுத்து நீங்களாக 16 எழுத்துக்கள் இருக்க வேண்டும். நிறையசையில் துவங்கினால் 17 எழுத்துக்கள் இருக்க வேண்டும். மாணிக்க வாசகரிடம் பாவை பாடிய வாயால் கோவை பாடுக என்று வேண்டியவர் இறைவன். அதனால எழுந்ததுதான் திருக்கோவை. கோவை நூல்களின் தலைவர்கள் பாட்டுடை தலைவர், கிளவி தலைவர். சரியா? திருக்கோவை மாணிக்க வாசகரினுடைய படைப்பு. அதுல பாவை பாடிய வாயால் கோவை பாடுக என்பதன் கூற்றுக்கு இணங்க தொகுக்கப்பட்டது.
பாண்டி கோவையினை அடுத்து திருக்கோவையும் தஞ்சைவாணன் கோவையும் தோன்றியது. இந்த கோவை நூல்களில் காணப்படக்கூடிய பிரிவுகள்னா 4 பிரிவுகள். கோவை நூல்களில் காணப்படும் பிரிவுகள் 4: கைக்கிளை, களவு, கற்பு, வரைவு. அம்பிகாபதி கோவையினுடைய வேறு பெயர் அகப்பொருள் கோவை. பொது நோக்கில் கோவையின் வகைகள்னா 2. பொது நோக்குல கோவையின் வகைகள் 2: ஒரு துறை கோவை, பலதுறை கோவை என்று 2 வகைப்படும். அகப்பொருள் கோவை அமைப்பதை போல புறத்துறைகளை கொண்டு புறப்பொருள் கோவை இயற்றலாம் சுவாமிநாதன் கூறக்கூடியது. அகத்துறை பாடல்களுக்கு இலக்கணம் காட்டுகின்ற குழு பாடல்களை கொண்டது திருக்கோவை. திருவங்கோவை படைத்தவர் கற்பனை களஞ்சியம். பாட்டுடை தலைவன் ஊர்வலம் வருதலை அடிப்படையாக கொண்டு அதனை சிறப்பித்து பாடக்கூடிய சிற்றிலக்கிய வகையானது உலா. உலாவிற்கான தொல்காப்பியரின் நூற்பா என ஊரோடு தோற்றமும் உரிதன மொழிப வழக்கோடு சிவனிய வகைமையானே. இது தொல்காப்பியர் உலாவிற்கு கூறக்கூடிய நூற்பா. உலா பொருட்கள் சொல்லி கேட்டா தேர், குதிரை, பல்லக்கு, யானை. உலாவின் பிரிவு 2: முன் எழுநிலை, பின் எழுநிலை. உலா இலக்கிய பாடுபொருள் நீண்டு செல்லும் தன்மை உடையதால் 2ஆக பகுக்கலாம் என்று கூறுவது பன்னிரு பாட்டியல். உலா இலக்கியம் பாடுபொருளானது நீண்டு செல்லும் தன்மை உடையதால் 2ஆக பகுக்கலாம் என்று கூறுவது பன்னிரு பாட்டியல். உலாவின் 2 பகுதிகளின் முன் எழுநிலையில் பாட்டுடை தலைவனின் சிறப்பும் பின் எழுநிலையில் 7 பருவ மகளிரின் அன்பும் விளக்கப்படுகிறது. உலாவுல 7 பருவ மகளிர்கள்னா பேதை, பெதும்பை, மங்கை, மடந்தை, அறிவை, தெரிவை, பேரிளம் பெண். இதனுடைய வயது பேதை 5 முதல் 7, பெதுமை 8 முதல் 11, மங்கை 12 முதல் 13, மதந்தை 14 முதல் 19, அறிவை 20 முதல் 25, தெரிவை 26 முதல் 31, பேரிளம் பெண் 32 முதல் 40. உலாவின் 7 பருவ மகளிரின் பெயர் கூறும் வழக்கம் இல்லை. பாட்டுடை தலைவன் பெயர் சுட்டப்படும். உலாவில் காணலாகும் பருவங்களை தவிர்த்து மகளிர் அன்பு கொள்வதற்காக பாடப்பட்ட உலா நூலானது திருக்குற்றால நாதர் உலா. திரிகூட ராசப்ப கவிராயர் வகைப்பாட்டுல 6 வகை மகளிர்கள் கூறப்படுகிறார். 1: தேவ மகளிர், மானுட மகளிர், கானக மகளிர், நாக மகளிர், வித்யாதர மகளிர், வரையற மகளிர் என்று 6 வித மகளிர்களானது கூறப்படுகிறது. பெண்களுக்கானது போல ஆண்களுக்கும் 7 வகையானது பிரிக்கப்படுகிறது. முதல் பகுதி பாலன் 1 முதல் 7 வயது. 2 மீலி 8 முதல் 10. 3 மரவோன் 14 முதல் 14, திரவோன் 15, காளை 16, விடலை 17 முதல் 30, முதுமகன் 30ற்கு மேல். உலாவில் தசாங்கம் எனப்படும் உறுப்புகள் எத்தனை? 10. உலாவில் கூறப்படக்கூடிய தசாங்கம் எனப்படக்கூடிய உறுப்புகள் 10. பெயர், நாடு, தலைநகர், மலை, ஆறு, தார், ஊர்தி, தேர், படை, முரசு. இது 10 தசாங்க உறுப்புகள். கோவை உலா அந்தாதிக்கு பெயர் பெற்றவர் ஒட்டக்கூத்தர். உலா பற்றிய செய்திகள் காணப்படக்கூடிய நூல்கள், உலா பற்றிய செய்திகள் காணப்படக்கூடிய நூல்கள்னா பெருங்கதை, சிலப்பதிகாரம், சீவக சிந்தாமணி, கம்பராமாயணம். மூவேந்தர்கள் உலா சென்ற குறிப்புகளை 300,000 காணப்படுகிறது. உலா இலக்கியத்திற்கு வழங்கக்கூடிய வேறு பெயர்கள் என்ன? உலா இலக்கியத்திற்கு வழங்கக்கூடிய வேறு பெயர்கள்
பெண்பார் கைக்கிளை, உலாபுரம், உலா மாலை, புற உலா, பவனி வரல். ஸோ இது ஃபுல்லாமே உலா இலக்கியத்திற்கு வழங்கக்கூடிய வேறு பெயர்கள். விக்கிரம சோழன், இரண்டாம் குலோத்துங்கன், இரண்டாம் ராசராசன் ஆகிய 3 மன்னர்களை வைத்து மூவர் உலா பாடியவர் ஒட்டக்குத்தர். ஆதி உலா, ஞான உலா, தெய்வீக உலா என அழைக்கப்படுவது திருக்கைலாய ஞான உலா. திருமாலும் நான்முகனும் என தொடங்கக்கூடிய உலா நூல் எதுனா திருக்கைலை ஞான உலா. திரு கைலாய ஞான உலா. ஏகாம்பநாதர் உலா பாடியவர் இரட்டையர்கள். திருவாரூர் உலா, திருக்கழுகின்ற உலா, அந்தக கவி வீர ராகவ முதலியார். திருவாரூர் உலா, திருக்கழுகுன்ற உலா, அந்தக கவி வீர ராகவ முதலியார். திருக்குற்றால நாதர் உலா, திரிகூட ராசப்ப கவிராயர். சிவதெழுந்த பல்லவன் உலா, பதிகாசு புலவர். சொக்கநாதர் உலா, தத்துவராயர். தஞ்சை பெருவுடையார் உலா, கொட்டையூர் சிவக்கொழுந்து. திருவானைக்கா உலா, காலமேக புலவர். திருப்புவநாத உலா, கந்தசாமி புலவர். காமராசர் உலா, அகு ஆதித்தன். பெரியார் பேருலா, மருத்துவன் மறையரசன். தமிழன் உலா, அரங்கசாமி. அவிநாசி உலா, அருணாச்சல கவிராயர். ராசராச சோழன் உலா, ஒட்டக்குத்தர். ஸோ ஒவ்வொன்றையுமே அப்படியே குறிப்பெடுத்துக்கோங்க. மிக முக்கியமான உலா நூல்கள். சரியா? ராசராச சோழன் உலா, ஒட்டக்குத்தர். சேயூர் முருகன் உலா, சேரை கவிராச பிள்ளை. திருக்கடவூர் உலா, சுப்பிரமணிய கவிராயர். திரு கணிகை உலா, கந்தப்பையர். திருவிடை மருதூர் உலா, மீனாட்சி சுந்தரம் பிள்ளை. திருவெங்கை உலா, சிவபிரகாச சுவாமிகள். தென்தில்லை உலா, பின்னத்தூர் நாராயணசாமி. 12 திருமுறைகளில் இடம்பெற்ற உலா, 12 திருமுறைகளில் இடம்பெற்றுள்ள உலா திருக்கைலாய ஞான உலா. சோழர் வரலாற்றை அறிய உதவுவது மூவர் உலா. சோழர் வரலாற்றை அறிய உதவுவது மூவர் உலா. உலா நூல்களில் இனிமையானது திருவாரூர் உலா. ஞான உலா படைத்தவர் வேதநாயகம் சாஸ்திரிகள். கீழ்வேலூர் உலா, கயத்தார் அரசன் உலா, அந்தக கவி வீரராகவர். கலைஞர் உலா, ச பாலசுந்தரனார். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் உலா, முத்துலிங்கம். காமம் மிக்க களிர்படர் கிளவி என்ற துறையில் மூலம் அறியப்படும் சிற்றிலக்கிய வகை எது? காமம் மிக்க களிபடர் கிளவி என்ற துறையின் மூலம் அறியப்படக்கூடிய சிற்றிலக்கிய வகை தூது. ரத்தின சுருக்கம் கூறும் அக்கிரிணை தூது பொருட்கள் எத்தனை? 10. இயம்புகின்ற காலத்து எகினம் மயில் கிள்ளை பயம்பெரு மேகம் பூவை பாங்கி நயந்த குயில் பேதை நெஞ்சம் தென்றல் பிரமரம் ஈரைந்துமே தூதுரைத்து வாங்கும் தொடை. கூலப்ப நாயகர் விரலிவிடு தூது பாடியவர். கூலப்ப நாயகர் விரலிவிடு தூது பாடியவர் சுப்ரதீப கவிராயர். தென்றல் விடு தூது பாடியவர் பத்திரகிரியார். வண்டு விடு தூது பாடியவர் கச்சியப்பர். கிள்ளை விடு தூது பாடியவர் பலபட்டடை. சிவஞான பாளையர் நெஞ்சு விடுதூது சிவபிரகாசர். புகையிலை விடுதூது சீனி சர்க்கரை புலவர். செருப்பு விடுதூது பின்னத்தூர் நாராயணசாமி. ரிக்வேதத்துல காணப்படுவது சரமா எனும் நாய் தூது. சரியா? அடுத்து குறவஞ்சிக்கு வழங்கக்கூடிய வேறு பெயர்கள்: குரம், குரத்திப்பாட்டு, குறவஞ்சி நாடகம், குறவஞ்சி தமிழ், குறமகள் நாட்டியம். இது எல்லாமே குறவஞ்சிக்கு வழங்கக்கூடிய வேறு பெயர்கள். காப்பு, கட்டியங்காரன் வரவு, தலைவி பந்தாடுதல்,
குரத்தி மலைவளம், குறி சொல்லல், பரிசு பெறல், சிங்கன் சிங்கி உரையாடல் என இறுதி பகுதியான வாழ்த்து வரை 26 பகுதிகளை கொண்டது குறவஞ்சி. இயல், இசை, நாடகம் என்னும் முத்தமிழையும் ஒருங்கே கொண்டது குறவஞ்சி. குறவஞ்சி நாடகத்தினுடைய கதை மாந்தர்கள் எடுத்துக்கிற போது குறவன், குரத்தி, தலைவி, தோழி, கட்டியங்காரன், குருவன், புலியன், சிங்கன், சிங்கி. சேரி மொழியும் செந்தமிழ் இலக்கியமும் கலைந்த இலக்கிய வகையானது குறவஞ்சி. இறைவனை தலைவனாக கொண்டு பாடப்பட்ட குறவஞ்சிகள்னா குற்றால குறவஞ்சி, திருவாரூர் குறவஞ்சி, அழகர் குறவஞ்சி. இந்த குறவஞ்சியானது குறவன் குரத்தியின் வரலாற்றினை அடிப்படையாக கொண்டது. குறவன் குரத்தி வரலாற்றை அடிப்படையாக கொண்டது. இந்த குறவஞ்சியில பெத்தேகம் குறவஞ்சி பாடியவர் வேத நாயக சாஸ்திரிகள். வண்ண குறவஞ்சி, நகுமலை குறவஞ்சி விஸ்வநாத சாஸ்திரி, கூட்டுறவு குறவஞ்சி தஞ்சை வாணன், தமிழரசி குறவஞ்சி வரதர நஞ்சையப்பர் பிள்ளை, கும்பேசர் குறவஞ்சி பாபநாச முதலியார், அழகர் குறவஞ்சி கவி குஞ்சார பாரதி, நல்லை குறவஞ்சி சேனாதி ராயர், விராலிமலை குறவஞ்சி முத்துப்பழனி கவிராயர், வெள்ளப்ப நாயகர் குறவஞ்சி சிற்றம்பல கவிராயர், சுவாமி முருகன் குறவஞ்சி இலிங்கப்ப ஐயர், ஞானரத்தின குறவஞ்சி பீர் முகமது சாஹிபு, வானரங்கள் கனி கொடுத்து மந்தியோது கெஞ்சியதை பதிவு செய்வது குற்றால குறவஞ்சி. சிற்றிலக்கிய வகையில் சந்தமிகு இசை பாடல் கொண்ட நாடக இலக்கிய வகையானது பள்ளு. குறிஞ்சி நிலத்தின் இலக்கியம் குறவஞ்சி போல மருத நிலத்தின் இலக்கியமானது பள்ளு. தொல்காப்பிய வனப்புகளில் புலன் வகையை சார்ந்தது பள்ளு. சேரி மொழியார் செவ்விதேர் கிளந்து தேர்தல் வேண்டாது குறித்தது தோன்றி புலன் என மொழிப புலன் உணர்ந்தாரே. தொல்காப்பியம் கூறக்கூடிய இந்த பள்ளு இலக்கியத்திற்கு வழங்கக்கூடிய வேறு பெயர்கள் உள்ளத்திப்பாட்டு, பல்லேசல், பல்லுப்பாட்டு என்று வேறு பெயர்களானது வழங்கப்படுகிறது. திருநெல்வேலிக்கு சிறிது வடக்கில் தன்பொருணை, சிற்றாறு, கோடந்த ராம ஆறு ஆகிய 3 ஆறுகளும் கலக்கும் இடத்திற்கு வடக்கே உள்ள சிற்றூர் மருதூர் அழகர் பள்ளன் என்ற குடும்பத் தலைவன் அவனின் 2 மனைவிகளான மூத்த பள்ளி, இளைய பள்ளி என்ற பாத்திரத்தினை கொண்டிருக்கக்கூடியது இந்த பள்ளு. இந்த முதல்ல கோதண்ட ராம ஆறு ஆகிய 3 ஆறுகளும் கலக்கும் இடம் மருதூர். அது என்ன செய்யப்படுது, முக்கூடர் என்று அழைக்கப்படுகிறது. மூத்தவள் முக்கூடர் பள்ளி, இளையவள் மருதூர் பள்ளி. சைவ வைணவங்களை ஒருங்கிணைக்கக்கூடிய லட்சியம் கொண்ட நூலானது இந்த பள்ளு. பன்னிரு பாட்டியல் கூறும் உளத்தில் பாட்டே பிற்காலத்தில் பள்ளு இலக்கியமாக வளர்ந்தது. நெடுமூக்கன், முத்துசம்பா, குதிரைவாளி போன்ற 150 வகையான நெல்லு வகைகள், பொருணை நதியில் வாழும் 19 வகை மீன்கள், சித்ரா நதியில் வாழும் 16 வகை மீன்கள், ஏர்கால்கள் என்ற செய்திகளுடன் முக்கூடர் பள்ளு களஞ்சியமாக திகழ்கிறது. இஸ்லாமியர்களால் பாடப்படாத இலக்கிய வகை எதுனா இந்த பள்ளு பாடல். கிறிஸ்துவ சமயத்தை சார்ந்த பள்ளு பாடலானது ஞான பள்ளு. திருவாரூர் பள்ளு பாடியவர் கமலை ஞான பிரகாசம். சீர்காழி பள்ளு பாடியவர் சீர்காழி சிதம்பரநாத முதலியார். திருமலை முருகன் பள்ளு பாடியவர் பெரியவன் கவிராயர். பரளை விநாயகர் பள்ளு பாடியவர் சின்னத்தம்பி புலவர். மடல் ஊர்தல் அகத்திணை துறைகளில் ஒன்று மடல் ஊர்தல். மடல் ஊர்தல் என்பது அகத்திணை துறைகளில்
1. ஸோ இந்த பகுதியில் மொத்தம் 241 ஒன்லைனர். ஸோ ஃபர்ஸ்ட் பார்ட்லேயே நம்ம என்ன செஞ்சிட்டோம், 100 கிட்ட பார்த்துட்டோம். மீதியை இந்த பார்ட்டில் பார்த்துட்டோம். ஆசிரியர்கள் சிற்றிலக்கியங்கள் குறித்த தகவலுக்கு இதை முழுமையாக பயன்படுத்திக்கோங்க. ஸோ அடுத்த பகுதி இலக்கணம். ஸோ அடுத்து இருக்கக்கூடிய நாட்டுப்புற பாடல்கள் ஒவ்வொன்றாக தொகுத்து நம்ம நினைச்சிரோம் பயிற்சிகள் கொடுக்க போகிறோம். முழுமையாக சுபிக்குழுவை பயன்படுத்திக்கோங்க. வேறு தகவல்கள் சந்தேகங்களுக்கு சுபிக்குழுவோடு இணைந்திருங்கள். நன்றி நண்பர்களே.